ஹாய் கைஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 1111 கிராட்டிடியூட் மெத்தடை பற்றி. இந்த பிரபஞ்சம் நம்ம சரியான பாதையில் தான் போகிறோமா அப்படின்றதுக்காக நமக்கு உணர்த்துவதற்கு அப்பப்போ சில அறிகுறிகள் இல்லைனா நிகழ்வுகளை நம்ம வாழ்க்கையில் நடத்தும். இதெல்லாம் இந்த பிரபஞ்சம் நம்ம கூட பேசுகிற மொழிகள் இல்லைனா வழிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நிறைய அறிகுறிகளை இந்த பிரபஞ்சம் நமக்கு அனுப்பினாலும் அதில் மெயினான அறிகுறியாக நம்ம பார்க்குறது இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை தான். அதாவது ரிப்பீட்டேட்டிவாக வரக்கூடிய நம்பர்ஸ் லைக் 1111, 333, 555 இந்த மாதிரியான நம்பர்ஸை தான் நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் லன்ச் டைமில் சடனாக உங்கள் வாட்சை பார்க்குறீங்க, அப்போ டைம் வந்து 1:11 அப்படின்னு காட்டும். இல்லை உங்கள் ஃபோனை சடனாக பார்க்குறப்போ கரெக்ட் 1111 அப்படின்னு காட்டும். இல்லை நீங்கள் வெளியே போகிறீங்க ஆட்டோவில், அந்த மாதிரி பைக்கில், அந்த மாதிரி டைம்லலாம் 333 இந்த பைக் நம்பர் பிளேட்டில் வந்து இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். இல்லை ஏதாவது ஒரு ஃபோட்டோலையாக இருக்கட்டும், இல்லை வீடியோலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான இடங்களில் நம்ம இந்த நம்பர்ஸை பார்க்குறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கும். ஆனாலுமே இது அடிக்கடி நடக்கிற விஷயம் கிடையாது. எப்போவாவது எங்கேயாவது நம்ம பார்க்குற விஷயம் அதனால தான் இது ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படி ஸ்பெஷல் நம்பர்ஸ்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நம்ம பார்த்தா யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது அப்படின்னு தான் அர்த்தம். யூனிவர்ஸால் நம்மக்கிட்ட டைரெக்டாக சொல்ல முடியாது, கரெக்டாக. அதனால நம்ம இந்த ஏஞ்சல்ஸ் மூலியமாக நம்மக்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுது. ஸோ இந்த வீடியோவில் இந்த 1111 அப்படிங்கிற நம்பரை டீட்டெயில்டாக நம்ம எக்ஸ்பிளனேஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பரை பார்த்தா நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும்னு எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் 1111 அப்படிங்கிற நம்பரை நிறைய தடவை பார்க்குற ஒருத்தராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இந்த யூனிவர்ஸில் எல்லாமே அதிர்வளைவுகள் தான், எல்லாமே நம்பர்ஸ் தான் அப்படின்னு உருவாகி இருக்குது. அது எப்படி எல்லாமே நம்பர்ஸ் கேல்குலேஷன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அதாவது நிலவு முழுமையாக மாதத்தில் ஒரு தடவை தான் வரும். அதை தான் நம்ம பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதனால தான் இந்த பிரபஞ்சமே கேல்குலேஷன் தான், நம்பர்ஸ் தான். இந்த நம்பர்ஸ்னால தான் இந்த யூனிவர்ஸே முழுமையாக இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் இந்த 1111 நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான உண்மையான மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்பர் 1, உங்கள் எண்ணங்களும் உணர்வுகளும் தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குது. முக்கியமாக உங்கள் கடந்த கால நிகழ்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ, அதை பாசிட்டிவாக பார்க்குறீங்களா இல்லை நெகட்டிவாக பார்க்குறீங்களாங்கிறத பொறுத்து தான் உங்கள் ஃப்யூச்சர் அமையுது. உங்கள் ஃபிசிக்கல் ரியாலிட்டியை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சோ தெரியாமலேயோ நீங்கள் எதை க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுதான் ரியாலிட்டியுமே கூட. உங்களுக்கு எது வேணும் எது வேணாம் அப்படிங்கிறத நீங்கள் வார்த்தையில் கூட சொல்ல வேணாம். உங்கள் எண்ணங்கள் மட்டுமே அதை நினச்சாலே போதும். அதுவே உங்களுக்கு என்ன வேணுங்கிறத இந்த யூனிவர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்துடும். இந்த யூனிவர்ஸ் உங்கள் உணர்வுகளை எந்த மாதிரியான வைப்ரேஷனுக்கு இயங்குதோ அதே மாதிரியான ஐடியாஸையும் சுச்சுவேஷனையும் மக்களையும் தான் உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தப்பு பண்ணியிருக்கலாம் கடந்த காலத்தில், அதை நினச்சி இப்போவும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி சுச்சுவேஷனை மறுபடியும் நினச்சி பார்க்கலாம். லைக் நான் இதை பண்ணியிருக்காமல் இருந்திருக்கலாம், நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், இது இப்படி இருந்தால் இப்படி ஆகியிருக்காதுல்ல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம அந்த மாதிரி விஷயத்தை எதை யோசிக்கிறோமோ அதே மாதிரி சுச்சுவேஷனை தான் இப்போ நம்மக்கிட்ட கொண்டு வந்து இந்த யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட சேர்க்கும். ஏன்னா நம்ம எண்ணங்கள் எல்லாமே அதுக்குள்ளேயே தான் இருக்குது, ஓகேவா? அதுலேருந்து நம்ம வெளியே வரல, அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதுனால அதே மாதிரி சுச்சுவேஷன்ஸையும் மக்களையும் தான் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு, குட் எக்ஸாம்பிள், இது வந்து நெகட்டிவாக நம்ம நினைக்கிறப்போ இதே மாதிரி எல்லாமே நடக்குது. இதே மாதிரி பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணுறோம். இப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து சந்தோஷமாக நடந்திருக்கலாம், அதை பற்றியே யோசிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த விஷயத்தை அடைஞ்சிட்டோம், நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி, நான் ஒரு வீடு வாங்க போகிறேன், நான் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டே இருக்கப்போ நம்ம என்ன மாதிரி யோசிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷனையும் சூழ்நிலையும் தான் நமக்கு யூனிவர்ஸ் வந்து அனுப்புது. அதுக்கேற்ற மாதிரி பீப்புளையும் நமக்கு அனுப்பிவிடும். நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கிறப்ப எல்லாமே பாசிட்டிவாக மாறும். நம்ம நெகட்டிவாக நினைக்கிறப்ப எல்லாமே நெகட்டிவாக நடக்கும். நெகட்டிவாக உங்கள் தாட்டை வச்சிங்கன்னா நெகட்டிவாக தான் நடக்கும். உங்கள் தாட்டை ஹாப்பியாக வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஹாப்பியாக உங்களால் ஈர்க்க முடியும்.
ஸோ இந்த மாதிரி 1111 நம்பரை நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் எமோஷன், உங்கள் ஃபீலிங் மேலே உங்கள் கவனத்தை வைங்க. இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வரதான் நீங்கள் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நம்பர் 2, இந்த 1111 நம்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் நியூவாக ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிருக்கலாம், இல்லை ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிருக்கலாம், இல்லை ஒரு பைக் வாங்கணும்னு நினச்சிருக்கலாம், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே என்டர் ஆகணும்னு நினச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருக்கப்போ நீங்கள் இந்த நம்பரை அடிக்கடி பார்க்குறப்போ அதுக்கான ஒரு சைன், ஓகே இதை நீங்கள் வந்து நம்பி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான சைன் தான் இந்த 1111 அப்படின்ற நம்பர். ஸோ நீங்கள் தைரியமாக யூனிவர்ஸை நம்பி, யூனிவர்ஸ் நமக்கு எப்பயும் துணை இருக்கும் அப்படின்றத நம்பி ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து கண்டிப்பாக வைக்கலாம். இந்த நம்பரை நீங்கள் அடிக்கடி பார்க்குறப்போ, இப்போ நீங்கள் ஒரு ஐடியாலஜி வச்சுருக்கப்போ இந்த நம்பர் அடிக்கடி உங்கள் கண்ணில் தென்படுது அப்படின்னா இந்த ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு துணையாக தான் இருக்காங்க, இந்த யூனிவர்ஸே உங்களுக்கு வந்து துணையாக தான் இருக்குது அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். ஸோ 1111 நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் நம்பி இறங்குங்க. எல்லாமே பாசிட்டிவாக நினைங்க, பாசிட்டிவாக கண்டிப்பாக நடக்கும். எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம நெகட்டிவாக யோசிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. 1% கூட அதில் நம்ம 99% நம்ம பாசிட்டிவாக இருந்துட்டு 1% நெகட்டிவாக இருந்தால் கூட அந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் அதிகமாக வேலை செய்யும். ஸோ எல்லா விஷயத்துலையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாக எண்ணத்தை வைங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.